ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த யூனிட் நிறைய பேர் நினைப்பாங்க கஷ்டமான யூனிட், நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. டோட்டலாக 9 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. இந்த 9 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணாலே 10 அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த 9 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன். ஜென்ரலாக ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷனை நம்ம ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா எஃபெக்ட் ஆர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஹியூமன் பீயிங். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் மூலியமாக ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சேஞ்சஸ் ஆகிறது அல்லது அஃபெக்ட் ஆகிறத தான் நம்ம ஆந்த்ரோபோஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லும்போது பாப்புலேஷன் க்ரோத், ஓவர் கன்சம்ஷன் அதாவது ரிசோர்ஸஸ் அதிகமாக பயன்படுத்துறது, பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகளை அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளோட எக்கோசிஸ்டமில் குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அக்கறை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்டையர் விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா, அசஷன் people population control measures do not necessarily help in checking environmental degradation. ஸோ ஒரு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனுக்கு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக உதவியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன், the relationship between population growth and environmental degradation is rather complex. அதாவது பாப்புலேஷன் க்ரோத்தும் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனும் ரெண்டுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ரெண்டு கண்ட்ரியும் கம்பேர் பண்ணோம்னா யூஎஸ்ஏவை விட இந்தியா அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்குது. பெர் கேபிட்டா வாட்டர் எனர்ஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவை விட யூஎஸ்ஏ அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பாப்புலேஷனுக்கும் ஒரு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனுக்கும் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் இஷ்யூ. ஸோ ஜென்ரலாக என்விரான்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் ரிவர் பொல்யூஷன் இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இதை பற்றி தான் இந்த என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, which of the following is the largest source of water pollution in major rivers of India? ஸோ நம்மளோட இந்தியாவில் மேஜர் ரிவர்ஸில் வாட்டர் பொல்யூஷனுங்கிறது எந்த விஷயத்துலேருந்து அக்கறை ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா அன்ட்ரீட்டட் சிவேஜ். ஸோ சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மூலியமாக தான் மேஜர் ரிவர்ஸ் வாட்டர் பொல்யூஷனில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டர். ஸோ இயற்கை பேரழிவு, ஆபத்து இந்த ரிலேட்டடான கொஸ்டின் கேட்குறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பேரழிவு, இந்த ஆபத்து இதெல்லாம் எப்படி குறைக்கலாம், அதாவது மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபினமினா இஸ் நாட் எ நேச்சுரல் ஹசார்ட். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நேச்சுரல் ஹசார்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வைல்ட் ஃபயர், லைட்னிங், லேண்ட்ஸ்லைட் இது எல்லாமே நேச்சுரல் ஹசார்டாக தான் இருக்கும். ஸோ கெமிக்கல் கண்டாமினேஷனுங்கிறது ஹியூமன் பீயிங் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கிரியேட் ஆகுறது. ஸோ இது ஒரு நேச்சுரல் ஹசார்டாக இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கெமிக்கல் கண்டாமினேஷன். நெக்ஸ்ட் டாபிக் இம்பேக்ட்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஜென்ரலாக ஒரு பொல்யூஷன் மூலியமாக ஹியூமன் ஹெல்த்தில் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும், எப்படிலாம் டிசீஸ் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஏர் பொல்யூட்டன் இன் அர்பன் ஏரியாஸ் விச் இரிட்டேட்ஸ் ஐஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எந்த ஏர் பொல்யூஷன் மூலியமாக அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்க்கு கண்ணெரிச்சலோ அண்ட் ரெஸ்பிரேட்டரின்னு சொல்லும்போது ஒரு சுவாச கோளாறோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அக்கறாகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபேஸ் ஓசோன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ். ஜென்ரலாக இயற்கை வளங்களை பற்றியான கொஸ்டின்ஸ் கேட்குறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த டாப்பிக்கில் ஜென்ரலாக நம்மளோட நேஷனல் லெவல் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸோ அல்லது வேர்ல்டு லெவல் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸோ கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா as part of national climate change policy, Indian government is planning to raise the installed capacity of renewable energy by the year 2032. ஸோ நேஷ்னல் கிளைமேட் சேஞ்ச் பாலிசி மூலயமா இந்தியன் கவர்மெண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டியை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 350 ஜிகாவாட். ஸோ ஜென்ரலாக இந்த டாப்பிக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
அதே மாதிரி இந்த எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸை நம்ம ப்ராப்பர் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்கள், அதாவது ஹை டு லோ, லோ டு ஹை, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் டேஸ். ஜென்ரலாக பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கும்போது என்டையர் இயருக்கும் கால்குலேட் பண்ணோம்னா 180 to 200 டேஸ்க்குள்ளே தான் நம்மளுக்கு மேக்ஸிமமே இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளால் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் 22nd March. ஸோ 22nd March எப்போவுமே நம்ம வேர்ல்டு வாட்டர் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதேமாதிரி 21st Marchன்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம டேஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா, வேர்ல்டு வாட்டர் டே, அதாவது சம்டைம்ஸ் வந்து நேஷ்னல் வாட்டர் டே அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது வேர்ல்டு லெவல்லையும் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, நேஷனல் லெவல்லையும் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன் அண்ட் மீட்டிங். ஸோ முக்கியமான மாநாடு, மீட்டிங், அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் வந்து சைன் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து கண்டிப்பாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, in which country the recent international agreement on phasing out hydrofluorocarbons was signed. ஸோ ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் ரிலேட்டடாக ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆன்சர் பார்த்தோம்னா ருவாண்டா. நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ ஜென்ரலாக பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக புள்ளி விவரங்களை பற்றியான விஷயங்கள் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பெர் கேபிட்டா எனர்ஜி, பெர் கேபிட்டா வாட்டர், பெர் கேபிட்டா CO2 எமிஷன், இந்த மாதிரியான ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி கேட்கும்போது சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட் ப்ரெசன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா, சைனா, பிரேசில், அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இதுதான் கரெக்ட் சீக்வன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட். ஜென்ரல் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது நம்மளோட கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இந்த இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான நிறைய டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது MDGன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDGன்னு சொல்லுவோம். இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கையும் நம்ம கம்பல்சரி படித்து வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாப்பிக்லேருந்து லாஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Sustainable Development Goals have specific targets to be achieved. ஸோ SDGயோட டார்கெட் எப்போ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 2030 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 டாபிக்ஸை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா கம்பல்சரி 10 out of 10 மார்க்ஸ் இந்த பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டில் எடுக்க முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த 9 டாபிக்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.